வணக்கம். நான் உங்க ஜெயலட்சுமி. இன்னைக்கு சூப்பரா ஒரு முட்டை மசாலா சமைச்சுக்கலாம் வாங்க. இத எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்காக நான் முட்டைய அவிச்சு வச்சிருக்கேன். இந்த மசாலா பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா, முதல்ல கடாய் அடுப்புல வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடான உடனே அதுல நம்ம கடலை பருப்பு, உளுந்து பருப்பு, ஜீரகம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர், தனியா, அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 4 போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை போட்டுருங்க. நல்லா கொஞ்சம் அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்ப இதுல நம்ம வந்து பூண்டை இடிச்சு போட்டுக்கலாம். இது ஒரு 5 பூண்டு இடிச்சு போட்டிருக்கேன் நானு. ஓரளவுக்கு நல்லா வதக்கின பிறகு பாத்தீங்கன்னா, இதுல நம்ம வந்து வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்ப இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸில ஷிஃப்ட் பண்ணி, இது ரொம்ப நைஸா இருக்க வேண்டாம். கொஞ்சம் துரு துருன்னு இருக்கிற மாரியே அரைச்சுருங்க. வந்து முட்டைய வந்து தோலை எடுத்துட்டு நடுவுல கட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து பால் வச்சுக்கலாம். பால்ல வந்து எந்த எண்ணெய் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்காக வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடான உடனே முட்டை கட் பண்ணி வச்சிருக்கிறது ஒன்னொன்னா வந்து அழகா உடையாம அப்படியே எடுத்து வைங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு சூடான உடனே அதுல நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணி அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. கறிவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சிருக்கிறது போட்டுருங்க. கொஞ்சம் மசாலா போட்டு கொஞ்சம் லைட்டா எண்ணெய் விட்டுக்கோங்க. மசாலா அதுல பிடிக்கிற மாதிரி ஆகும் திருப்பி போட்டுருங்க. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாங்க. தட்டுல ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சூப்பரா ஒரு மசாலா முட்டை ரெடி. இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதே மசாலா யூஸ் பண்ணி உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முட்டையை அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா நம்ம ரசம் சாதம் கூட சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், ரைஸ் கூட வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.